வணக்கம், நான் உங்கள் டாக்டர் செந்தில் பேசுகிறேன். ஒரு 15-20 டேஸ்க்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா, அந்த குடல் இறக்கம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்பெஷலி இன் சீனியர் சிட்டிசன்ஸ்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அதை பார்த்துட்டு நம்ம குரூப்பில் இருக்கிற நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் எனக்கு கால் பண்ணாங்க. அவங்க சொன்னது எல்லாமே பார்த்தீங்கன்னா, எனக்கும் இந்த வீக்கம் இது மாதிரி ரொம்ப வருஷமாக இருக்குது டாக்டர். பட் அதனால் எனக்கு எந்த தொந்தரவும் இல்லை, எந்த பிரச்சனையும் இல்லை, வலி இல்லை, எதுவுமே இல்லை. அதனால் நான் சர்ஜரி பண்ணிக்கல டாக்டர். ஒருத்தர் என்ன சொன்னார்னா, நான் மாஸ்டர் செக்அப் பண்ணும்போது அல்ட்ராசவுண்ட் அப்டமன் பண்ணும்போது எனக்கு அந்த ஃபைண்டிங்ஸ் இருந்தது. இங்குவைனல் எண்ணியா அந்த தொடை இடுக்கில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்வெல்லிங் இருக்குது, நல்லா பெருசாகவே இருக்குது டாக்டர் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. சில பேர் என்ன சொன்னாங்கன்னா, டாக்டர் முதல்ல வந்து அந்த வீக்கம் அப்படியே வெளியிலே இருந்தது, படுத்தா உள்ளே போயிடும், இல்லை கை வச்சு லைட்டாக அமுக்குனா உள்ளே போயிடும். பட் இப்போ வந்து வெளியிலேயே பெர்மனெண்ட்டாக இருக்குது டாக்டர் அப்படின்னாங்க. ஸோ இந்த வீடியோவில் நான் என்ன உங்களுக்கு சொல்ல போகிறேன்னா, எர்னியாவை வந்து எது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணலாம், எது வரைக்கும் வெயிட் பண்ணக்கூடாது அப்படின்றது ஒரு புரிதல் வந்து நிறைய பேர் கேட்டாங்க. என்ன மாதிரி வார்னிங் சைன்ஸ் இருந்ததுன்னா நான் இமீடியட்டாக அட்மிட் ஆகி சர்ஜரி பண்ணிக்கணும்னு சொல்ல முடியுமா டாக்டர்னு கேட்டாங்க. ஸோ எர்னியா வந்து பார்த்திங்கன்னா, ஒரு லைட்டாக வெளியில் ஒரு வீக்கம் வரும். வந்ததுக்கப்புறம் நீங்கள் படுக்கிறீங்க, இல்லை வந்து கையில் லைட்டாக ப்ரெஷர் வச்சு உள்ளே தள்ளுறீங்க அப்படின்னும் போது பார்த்தீங்கன்னா, அது உள்ளே போயிடுச்சு அப்படின்னா, உங்களுக்கு பெயின் எதுவும் இல்லை, சிம்டம்ஸ் எதுவும் இல்லை அப்படின்னா நீங்கள் வெயிட் பண்ணலாம் கொஞ்ச நாள். பட் உங்களுக்கு அது பெர்மனெண்ட்டாக வெளியில் இருக்குது, படுத்தாலும் உள்ளே போகல, இல்லை வந்து கை வச்சு அமுக்கலாலும் உள்ளே போகல அப்படின்னும் போது அது இமீடியட்டாக அட்ரஸ் பண்ணுறது நல்லது. ஏன்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்கார்சரேட்டட் எர்னியா அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ உங்களோட குடல் வந்து அந்த ஓப்பனிங் வழியாக அந்த எர்னியா மூலிமா வெளியிலே தங்கிடும். திருப்பி நீங்கள் கை வச்சு ப்ரெஷர் பண்ணாலும் உள்ளே போகாது. சம்டைம்ஸ் அந்த குடல் வெளியிலே தங்குறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இட் கேன் லீட் டு அப்ஸ்ட்ரக்ஷன், ஒரு கம்ப்ளீட் அப்ஸ்ட்ரக்ஷன் நடக்கலாம். ஸோ பார்ட் ஆஃப் த இன்டெஸ்டைன் வந்து வெளியிலே இருக்கிறதுனால ஸ்டாங்குலேட் ஆகும். ஸ்டாங்குலேட்னா அப்படியே சுற்றிக்கிறதுனால என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா கேங்க்ரீன் ஆகிடும். அதாவது அந்த போர்ஷன் ஆஃப் த இன்டெஸ்டைன் வந்து கம்ப்ளீட்டாக செத்து போயிடும் ஆக்சுவலாக. ஸோ அதப்போ என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா, இட் பிகம்ஸ் அ சூப்பர் எமர்ஜென்சி. அந்த டைமில் வந்து இமீடியட்டாக பயங்கர பெயின் இருக்கும். நீங்கள் ஹாஸ்பிட்டல் வந்து உங்களுக்கு டைமே இருக்காது, இமீடியட்டாக அட்மிட் ஆகி சர்ஜரி பண்ணணும்னு சொல்லுவாங்க. ஸோ அதனால் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ அடுத்த இம்பார்ட்டன்ட் கொஸ்டின் நிறைய சீனியர் சிட்டிசன்ஸ் கேட்டது என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் சர்ஜரி பண்ணணும்னு முடிவு பண்ணிட்டேன் டாக்டர், என்ன மாதிரி டைப்ஸ் ஆஃப் சர்ஜரி இருக்குது? ஓப்பன் சொல்கிறாங்க, லேப்ரோஸ்கோப்பி சொல்கிறாங்க, இப்போ ரோபோட்டிக்னும் சொல்கிறாங்க. ஸோ இதிலோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ் கொஞ்சம் தெளிவாக சொல்ல முடியுமா டாக்டர்? என்ன மாதிரி சர்ஜரி யாருக்கு பண்ணணுன்றது ஒரு தெளிவான புரிதல் இருக்கான்னு பார்த்தீங்கன்னா நிறைய பேருக்கு இல்லை. ஸோ ஓப்பன் சர்ஜரி அப்படின்றது பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ டைம் டெஸ்டட் மெத்தட். பல வருஷமாக இதை பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ லாட் ஆஃப் ரிசர்ச் நடந்திருக்கு, ரிசல்ட்ஸ் நிறைய வந்திருக்கு ஆக்சுவலாக. ஸோ இதெல்லாம் இதோட அட்வான்டேஜஸ். பட் நெகட்டிவ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஆர் டிஸ்அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, பேஷண்ட் சைடில் வந்து இட் வில் பி லிட்டில் டிஃபிகல்ட் ஆக்சுவலாக. ஏன்னா சர்ஜரி முடிச்சதுக்கப்புறம் பெயின்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஹாஸ்பிட்டலோட ஸ்டே வந்து பார்த்திங்கன்னா லாங் டியூரேஷன் இருக்கும். சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன், ஏன்னா பெருசாக கட் பண்ணி பண்ணுறதுனால இன்ஃபெக்ஷனோட சான்சஸ் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி பெருசாக கட் பண்ணி தைக்கிறதுனால சான்சஸ் ஆஃப் ரெக்கரன்ஸ், அதாவது திருப்பி அதே இடத்துல ஒரு எண்ணியாக வரத்துக்கு வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும். அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸ்க்கு போகிறதோ இல்லை வீட்டுக்கு திரும்பி போகிறதோ ஹாஸ்பிட்டல்லேருந்து சம்டைம்ஸ் கொஞ்சம் டிலே ஆகலாம். இதெல்லாம் வந்து ஓப்பன் சர்ஜரியோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். செகண்ட் வந்து பார்த்தீங்கன்னா லேப்ராஸ்கோபிக் மெத்தட். ஸோ லேப்ராஸ்கோபிக் வந்து பார்த்தீங்கன்னா இட்ஸ் அ வெரி 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 குட் மெத்தட் அண்ட் ஒன் ஆஃப் த பெஸ்ட் மெத்தட் யூ கேன் ரெக்கமெண்ட் ஃபார் எர்னியா ரிப்பேர். ஒரு எர்னியா சர்ஜரி பண்ணணும் அப்படின்னா பேசிக்காக எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா லேப்ராஸ்கோபிக் மெத்தட் தான் இப்போ பண்ணுறாங்க, ஓப்பன் வந்து பண்ணுறது கிடையாது. ஃபாஸ்டர் ரெக்கவரி, இதோட அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃபாஸ்ட்டாக ரெக்கவரி ஆகும். சின்ன கீவோல், பெருசாக கட் இன்ஜுரியெலாம் இல்லாமல் ஒரு சின்ன கீவோல் போட்டு சர்ஜரி பண்ணிவிடுவாங்க. பெரிய தழும்போ ஸ்கார்ஸோ இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ஆஃபீஸ்க்கோ இல்லை வீட்டுக்கோ வந்து இமீடியட்டாக நீங்கள் திருப்பி போயிடலாம். டிஸ்அட்வான்டேஜஸ் என்னவாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, இது எல்லா ஹாஸ்பிட்டல்ஸும் எல்லா டாக்டர்ஸும் பண்ணுறது கிடையாது. இதுக்குன்னு ட்ரெயினான நல்ல எக்ஸ்பீரியன்ஸான டாக்டர்ஸ் தான் இதை பண்ணுறாங்க. ஸோ செலக்டிங் த ரைட் டாக்டர் இஸ் த கீ. ஃபைண்டிங் இட் டிஃபிகல்ட் டு ஃபைண்ட் த ரைட் டாக்டர் அப்படின்னா யூ கேன் டெஃபினெட்லி ஷேர் யூர் ரிப்போர்ட்ஸ் டு 8110004517. இந்த நம்பருக்கு அனுப்புனீங்கன்னா ஐ வில் கைட் யூ டு த ரைட் டாக்டர் த ரைட் சென்டர் விச் டஸ் திஸ் லேப்ரோஸ்கோபிக் மெத்தட். இன்னும் பெரிய அட்வான்டேஜஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சான்சஸ் ஆஃப் இன்ஃபெக்ஷன் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அண்ட் சான்சஸ் ஆஃப் ரெக்கரன்ஸ் வந்து டெஃபினட்டாக ரொம்ப கம்மியாக இருக்கும். இது லேப்ரோஸ்கோபிக் மெத்தடோட அட்வான்டேஜஸ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜஸ். ஸோ லாஸ்ட் அண்ட் மோஸ்ட் ரீசெண்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா ரோபோட்டிக் எர்னியா ரிப்பேர். இது வந்து பார்த்திங்கன்னா திஸ் இஸ் ஈவன் மோர் அட்வான்ஸ்டு வென் கம்பேர்ட் டு லேப்ராஸ்கோபி கம்பேர் பண்ணும்போது இது அதை விட அட்வான்ஸ்டாக இருக்கும். பட் நம்பர் ஆஃப் சென்டர்ஸ் டூரிங் திஸ் ரோபோட்டிக் வென்ட்ரல் எர்னியா ரிப்பேர் அப்படின்றது பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப கம்மியாக தான் இருக்கும். இப்போ சென்னையிலே பார்த்திங்கன்னா ஒரு 2-3 இடத்துல தான் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து கம்ஃபர்டபுளாக பண்ணலாம், நல்ல ரிசல்ட்ஸ், எக்ஸலண்ட் ரிசல்ட்ஸ் அண்ட் பேஷண்ட்டுக்கு வந்து ரொம்ப ஃப்ரெண்ட்லியான சர்ஜரி. ஸோ ரோபோட்டிக் வென்ட்ரல் எர்னியா ரிப்பேர் இஸ் மச் பெட்டர் வென் கம்பேர்ட் டு த லேப்ரோஸ்கோபிக் ரிப்பேர். லேப்ரோஸ்கோபிக் ரிப்பேர் கம்பேர் பண்ணும்போது 50% வந்து பெட்டராக இருக்கும். ஏன்னு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்ளீட் அவுட்கம்ஸ் நம்ம என்ன பிளான் பண்ணுமோ அதோட கம்ப்ளீட் அவுட்கம் வரும். பெயின் கம்மியாக இருக்கும், பிளட் லாஸ் கம்மியாக இருக்கும் அண்ட் இட் ஹஸ் காட் லாட் ஆஃப் அட்வான்டேஜஸ். பேஷண்ட் வந்து காலையில் வந்து சர்ஜரி பண்ணுறாங்கன்னா இன்ஃபேக்ட் ஈவினிங்கே வீட்டுக்கு போயிடலாம், இல்லை நெக்ஸ்ட் டே மார்னிங் வீட்டுக்கு போயிடலாம் அண்ட் ஆஃப்டர் 1 or 2 days he can resume his work.
ஸோ டாக்டர், இப்போ இந்த 3 டைப்ஸ் ஆஃப் சர்ஜரி சொன்னீங்க. இதில் எது டாக்டர் பெஸ்ட் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இட் டிபெண்ட்ஸ் அப்பான் த டைப் ஆஃப் ஹெர்னியா. உங்களுக்கு என்ன மாதிரி குடல் இறக்கம் இருக்குது அண்ட் உங்கள் பேஷண்ட்டோட கண்டிஷன், அவரோட ஏஜ், அவரோட ஃபேக்டர்ஸ், நிறைய ஃபேக்டர்ஸ் இருக்குது. எவ்வளோ பெருசாக இருக்குது ஹெர்னியா அப்படின்றது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி ப்ரீவியஸ் ஹிஸ்ட்ரி ஆஃப் ஹெர்னியா சர்ஜரிஸ், இதுக்கு முன்னாடி இது மாதிரி ஹெர்னியா அவருக்கு வந்திருக்கா, குடல் இறக்கம் வந்திருக்கா, சர்ஜரி பண்ணியிருக்காங்களா அப்படின்றத வந்து நிறைய ஃபேக்டர்ஸ் பார்த்துட்டு, அவங்க இன்சூரன்ஸ் கவரேஜ் இருக்கா, அதில் கவர் ஆகுமா ஆகாதா அப்படின்றத பார்த்துட்டு தான் டாக்டர் டிசைட் பண்ணுவாங்க. ஸோ மெயினாக நீங்கள் பண்ண வேண்டியது என்னென்னா, செலக்டிங் த ரைட் டாக்டர் அண்ட் த ரைட் ஹாஸ்பிட்டல். That is very important when you are going for a hernia surgery actually. And if you are finding it difficult to find your right doctor, you can just text me or you can WhatsApp me your reports to 8110004517. I'll guide you to the right doctor at the right hospital. ஸோ இன்னொரு முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒருத்தருக்கு சர்ஜரி முடிஞ்சிச்சு, அது வந்து ஓப்பனாவோ லேப்ராஸ்கோப்பிக்காவோ இல்லை ரொபோட்டிக்காவோ சர்ஜரி முடிஞ்சிடுச்சுன்னா கூட 99% ஆஃப் த பேஷண்ட்ஸ் என்ன நினைக்கிறாங்கன்னா, இது வந்து பெர்மனன்ட் சொல்யூஷன், இது வந்து கம்ப்ளீட்டாக ஒரு டைம் பண்ணிவிட்டு அதுக்கு மேலே லைஃப் லாங் இதை பற்றி ஒரி பண்ணிக்க வேணாம் அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அது கிடையாதுங்க. ரெக்கரன்ஸ் வந்து வரது வந்து ரொம்ப ரேர், பட் ரெக்கரன்ஸ் சான்சஸ் ஆர் தேர். அதனால் நான் என்ன சொல்கிறேன்னா, நீங்கள் ஒன்ஸ் ஹெர்னியா சர்ஜரி பண்ணிட்டா கூட இந்த கோர் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைசஸ், அப்டாமினல் வால் ஸ்ட்ரென்தனிங் எக்ஸசைஸ்லாம் டாக்டர் சொல்லி கொடுத்துருப்பாங்க. அதை டெஃபினட்டாக பண்ணணும். நீங்கள் இன்னும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாகவும் இருக்கணும். ஏன்னா இப்போது மாடர்ன் மெத்தடில் என்ன பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு அந்த ஹெர்னியா ரிப்பேர் பண்ணும்போது அந்த அப்டாமினல் வாலையே ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. ஸோ அதை இன்னும் கொஞ்சம் ஸ்ட்ராங்காக ஆக்கிறதுக்காக அந்த ரீகன்ஸ்ட்ரக்ட் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் த பேஷண்ட் ஹஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் there are 13% சான்ஸ் ஆஃப் ரெக்கரன்ஸ் அண்ட் 15% சான்ஸ் ஆஃப் க்ரானிக் பெயின். ஒரு 15% வந்து பெயின் இருக்கலாம். ஸோ மோஸ்ட் ஆஃப் த பேஷண்ட் திங்க் இட்ஸ் டன், ஒன்ஸ் டன்னா இட்ஸ் டன் அப்படின்றது நினைக்கிறாங்க. அது கிடையாது. ஸோ டாக்டர்ஸ் சொன்ன டூஸ் அண்ட் டோன்ட்ஸ் வந்து டெஃபினட்டாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும்.